வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஆட்டுக்கால் சூப்பு எப்படி செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆட்டுக்கால் வாங்கி இந்த மாதிரி ஒரு அடுப்பில் நல்லா வாட்டி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த முடியெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நல்லா பொசுங்கிற அளவுக்கு நல்லா வாட்டி எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாட்டிட்டு இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு நல்லா சுரண்டிடுங்க. இங்கே பாருங்கள், வீடியோவில் காட்டுறேன்ல, இந்த மாதிரி சுரண்டி எடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. ஆட்டுக்காலை நல்லா வாட்டியாச்சு. இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டுகளை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் அலசிட்டு இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. இதுக்கு மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன், கல்லுப்பு தேவையான அளவு, சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேங்க, கருவேப்பிலை, தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, இஞ்சி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். பாசிப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன் சூப்போட திக்னஸ்க்காக. தாளிக்கிறதுக்கு பிரியாணி இலை எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் சோம்பு, கல்பாசி, 2-3 பட்டை. எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். குக்கரில் கட் பண்ணி வச்சுருக்க ஆட்டுக்காலை சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை நல்லா அலசிட்டு இதோடு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயும், நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி, பூண்டு, இஞ்சியும் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்தாச்சு. குக்கரை மூடி 10லேருந்து 15 விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிடுங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் 5-6 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இந்த மாதிரி நல்லா திக்கான ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். குக்கரில் 15 விசில் வந்துருச்சு. இது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஆட்டுக்கால் கூட நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் வர வரைக்கும் வேக வைங்க. ஒரு விசில் வந்துருச்சு. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பு நமக்கு பாதி ரெடி ஆயிடுச்சு. தாளிக்கிறதுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பிரியாணி இலை, சோம்பு, கல்பாசி, பட்டை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வறுபட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கிட்டுருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு 2 சின்ன வெங்காயம் போதும் தாளிக்கிறதுக்கு. வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம சூப்பில் கொட்டி தாளிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வேற ஒரு பவுலில் மாற்றிடலாம். ரொம்ப டேஸ்டான ஹெல்த்தியான ஆட்டுக்கால் சூப்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தாங்க செய்கிறதுக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.